வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2ல கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா கிளப்பிங் சாப்டர் ரொம்ப ஈஸி. இது 5 மார்க்ல கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஓகே, அதனால இத படிச்சுக்கிறது மூலமா ஈஸியா 5 மார்க் வந்து நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம் வேர் தேர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட். அதாவது இன்கம் மட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அசெட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னா இது யாரோட இன்கம்ல இது டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா இன்கம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரர். ஓகே, முதல்ல டிரான்ஸ்ஃபரர் யாரு, டிரான்ஸ்ஃபரி யாருன்றது தெரிஞ்சுக்குங்க. யார் வந்து அசெட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ குடுக்கறவங்க வந்து டிரான்ஸ்ஃபரர், அதை ரிசீவ் பண்றவங்க டிரான்ஸ்ஃபரி. ஓகேவா? அப்ப இது யாரோட இன்கம்ல டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபரர். அடுத்து பாத்தீங்கன்னா ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட். அசெட்டை வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க அப்படின்ற கேஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் த ஆன்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபரர் தான் இதுவும். ஓகே, யாரோட ஹேண்ட்ஸ்ல இது டாக்ஸபிள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபரரோட ஹேண்ட்ஸ்ல. ஓகே, இர்ரிவோக்கபிள் டிரான்ஸ்ஃபர், அதாவது ரிவோக் பண்ண மாட்டாங்க, திரும்ப வாங்க மாட்டாங்க அப்படின்ற கேட்டகரியில இது வந்து யாருக்கு டாக்ஸபிள் அப்படின்னா இன்கம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி. யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது டாக்ஸபிள் ஆகுது. அதுக்கப்புறம் எனி salary, commission, fee or any other form of concern in which other spouse has substantial interest. அதாவது ஒரு கன்சர்ன்ல இருந்து ஏதாவது சேலரியோ இல்ல கமிஷனோ ஃபீயோ ஸ்பவுஸ் ரிசீவ் பண்றாங்க, இன்னொரு ஸ்பவுஸ் வந்து அதுல சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா 20% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் ஓட்டிங் ரைட் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஒரு ஸ்பவுஸ்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அதுல ஹஸ்பண்ட் வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க. அப்ப ஸ்பவுஸ் வந்து அந்த கம்பெனி அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து சேலரி, ஃபீஸ், ஏதாவது கமிஷன் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா யாரு சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்களோ அவங்களோட இன்கம்ல அது டாக்ஸபிள் ஆகும். பாருங்க, இன்கம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்ப ஹஸ்பண்ட் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காரு, ஒய்ஃப் ரிசீவ் பண்றாங்க சேலரி கமிஷன்னா அப்படின்னா ஹஸ்பண்டோட இன்கம்ல அது வந்து டாக்ஸபிள் ஆகும், கிளப் ஆகும். ஓகேவா? ஆனா இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதாவது அந்த ஒய்ஃப் சேலரி டிரைவ் பண்ணாங்க இல்லையா, கமிஷன் டிரைவ் பண்ணாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட நாலேஜ், அவங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோட, அவங்க ஏதோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, அவங்களோட ஸ்கில் மூலமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அதை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா இது கிளப் ஆகாது. ஓகே, அந்த பர்சன் கன்சர்ன் பர்சனுக்கு தான் வந்து அது டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? ஒய்ஃப்க்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு, டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கு, அது மூலமா அவங்க earn பண்றாங்கன்னா அது அவங்களோட இன்கமா தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர இது வந்து கிளப்பிங் ஆகாது. இப்ப 2 பேருமே வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகே, அதாவது 2 பேருக்குமே வோட்டிங் ரைட் இருக்கு அப்படின்னா யாரோட இன்கம் ஹையரா இருக்கோ அவங்களோட இன்கம் கூட அது கிளப் ஆகும். சரியா? இப்ப வந்து ஸ்பெஷல் ஸ்கில் மூலமா அந்த ஸ்பவுஸ் வந்து அங்க இன்கமோ எதுவும் டிரைவ் பண்ணல. ஓகே, அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்ல, ஆனா அவங்க சேலரியோ கமிஷனோ வாங்குறாங்க. ஆனா 2 பேருமே அங்க சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த கன்சர்ன்ல. இப்ப யாரோடதுல அது கிளப் ஆகும் அப்படின்னு பார்த்தா யாரோட இன்கம் ஹையரோ அவங்களோடதுல கிளப் ஆகும். சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்பவுஸ் வித்தவுட் அடிக்வேட் கன்சிடரேஷன் அதர் தென் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஓகே, அதாவது அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் ஸ்பவுஸ்க்கு வித்தவுட் அடிக்வேட் கன்சிடரேஷன், அதாவது அடிக்வேட் கன்சிடரேஷன் அங்க கிடையாது, போதுமான அளவுக்கு வந்து அந்த அசெட்டுக்கான கன்சிடரேஷன் கொடுக்காம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்ப இது யாருக்கு டாக்ஸபிள் ஆகும்? ஓகே, இன்கம் அந்த அசெட்ல ஏதாவது இன்கம் வந்துச்சு அப்படின்னா இன்கம் ஆஃப் த டிரான்ஸ்பரர். அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் ஆஃப் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் டு சன்ஸ் ஒய்ஃப். சன் ஒய்ஃப்க்கு அதாவது டாட்டர் இன் லாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் வித்தவுட் அடிக்வேட் கன்சிடரேஷன் அப்படின்னா அது இன்கம் ஆஃப் த டிரான்ஸ்பரர். ஓகே, பொதுவாவே தெரிஞ்சுக்கோங்க, வித்தவுட் அடிக்வேட் கன்சிடரேஷன் அப்படின்னா அது வந்து கிளப்பிங் யாரோட ஆகும்னா டிரான்ஸ்பரோட இன்கம்ல. ஓகே, அப்புறம் பாருங்க அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் ஸ்பவுஸ் வித்தவுட் அடிக்வேட் கன்சிடரேஷன். இது பாத்தீங்கன்னா பெனிஃபிட்டுக்காக. ஓகே, அசெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் எதுக்காகனா ஒரு ஸ்பவுஸோட பெனிஃபிட்காக. இங்கேயும் பாத்தீங்கன்னா வித்தவுட் அடிக்வேட் கன்சிடரேஷன் தான்.
அப்ப இன்கம் ஆஃப் த டிரான்ஸ்பரர் தான் இதுவும். இன்கம் ஆஃப் asset transferred to person for the benefit of son's wife without adequate consideration. இதுவும் பாத்தீங்கன்னா son's wifeக்கு transfer பண்றோம் without adequate consideration. இதுவும் income of the transferor. பாத்தீங்களா, இன்கம் வந்து எந்த வழியில வந்து ஜெனரேட் ஆனாலும் adequate consideration ஓட இல்லாத டிரான்ஸ்பர் அப்படின்னா it is taxable in the hands of transferor. டிரான்ஸ்பரரோட இன்கம்ல தான் இது கிளப் ஆகும். சரியா? இப்ப இன்கம் ஆஃப் மைனர், அதாவது மைனர் அப்படின்றது யாருன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாதவங்க தான் மைனர். ஓகே, அப்ப அவங்களுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது யாரோட இன்கம்ல அது கிளப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் இன்கம் ஹூஸ் இன்கம் இஸ் ஹையர். ஃபாதர் மதர் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல யாரோட இன்கம் ஹையரா இருக்கோ அவங்க இன்கம்ல தான் இந்த மைனர் இன்கம் கிளப் ஆகும். இதுவே அந்த மைனர் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணது அவரோட மேனுவல் ஒர்க், அவரோட ஸ்கில், அவரோட டேலண்ட், அவரோட ஸ்பெஷல் நாலேஜால, எக்ஸ்பீரியன்ஸால அந்த இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது கிளப் ஆகாது பேரண்ட்ஸ் இன்கமோட. ஓகே, அதாவது இப்ப வந்து ஒரு எஃப்டி போட்டிருக்கோம் மைனர் பேர்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் வருது, அது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்கமோட கிளப் ஆகும். ஆக்ட் பண்றாரு இல்ல சிங்கரா இருக்காரு, அது மூலமா இன்கம் வருது அப்படின்னா அதெல்லாம் கிளப் ஆகாது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அப்புறம் வந்து மைனர் பாத்தீங்கன்னா இந்த டிசபிள்ட், ஓகேவா, ஏதோ ஒரு டிசபிலிட்டியால சஃபர் ஆகுறாரு, 80 யூல வந்து அவருக்கு வந்து அந்த டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அது மூலமா இன்கம் வருது அப்படின்னா அதுவும் கிளப் ஆகாது. ஓகே, அதுவும் வந்து கிளப் ஆகாது. டிசேபிள்டு அப்படின்றது காரணத்தால அவருக்கு வர்றது வந்து கிளப் ஆகாது பேரண்ட்ஸோட இன்கமோட. அதுக்கப்புறம் இப்படி கிளப் ஆயிடுது இல்லையா, பேரண்டோட இன்கமோட கிளப் ஆயிடுது இல்லையா, அப்ப வந்து அடிஷ்னலா பேர்டன், அவங்களுக்கு டாக்ஸ் பேர்டன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ஆர் மைனர் இன்கம், இதுல whichever is less வந்து எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, 1500 rupees இல்ல மைனரோட இன்கம் என்ன ஆக்சுவலா இதை கம்பேர் பண்ணி இதுல whichever is less வந்து எக்ஸம்ஷனா அந்த பேரண்டால கிளைம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி டு த HUF. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் வந்து செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்றாரு, HUFக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. அந்த HUFல பாத்தீங்கன்னா அவரு மெம்பரா இருக்காரு. அப்ப அதுல ஏதாவது இன்கம் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலுக்கு தான் அது டாக்ஸபிள் ஆகுமே தவிர HUFக்கு கிடையாது. ஓகே, இதெல்லாம் தான் கிளப்பிங்கோட ப்ரொவிஷன்ஸ். ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க, 9 பாயிண்ட் தான். இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பாத்தீங்கன்னா இதுல 5 மார்க் கொஸ்டின் கேட்டா அழகா அட்டென்ட் பண்ணிட முடியும். பொதுவா இதுல வந்து ஓவராலா நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு கேஸ்ல மட்டும்தான் டிரான்ஸ்பரிக்கு அது கிளப் ஆகுது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா irrevocable transfer of asset. ஓகே, அசட்டை வந்து ரிவோக் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அசட், அதுல இன்கம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது மட்டும் தான் டிரான்ஸ்பரிக்கு. மத்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே ரிவோக்கபிள் டிரான்ஸ்பர், அதுக்கப்புறம் வந்து வித்தவுட் டிரான்ஸ்பர் ஆஃப் த டைட்டில், ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணாம, பெனிஃபிட் ஸ்பவுஸ்க்கு வந்து பெனிஃபிட் வரணும், இல்ல வந்து சன்னோட டாட்டர் ஒய்ஃப்க்கு வந்து பெனிஃபிட் வரணும் அப்படின்லாம் இருந்துச்சு. எல்லா கேட்டகரியிலுமே டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரர் தான். அதை நீங்க அழகா போட்டுடலாம். ஒன்னே ஒண்ணு என்னன்னா இர்ரிவோக்கபிள் டிரான்ஸ்பரா இருந்துச்சுன்னா மட்டும் டிரான்ஸ்பரிக்கு. அதுக்கப்புறம் மைனர்னு பார்த்தோம்னா பேரண்டோட இன்கம் யாரோட இன்கம் ஹையரா இருக்கோ அவங்களுக்கு. இப்படி இன்க்ளூட் பண்ற இன்கம்க்கு எக்ஸம்ஷன் 1500 ஆர் மைனர் இன்கம், இதுல whichever is low அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். மைனரும் வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ல வந்து அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது கிளப்பிங்கே ஆகாது. அதே மாதிரிதான் ஸ்பவுஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு அதுல இன்கம் வந்தது அப்படின்னா அது வந்து கிளப் ஆகாது. இவ்வளவுதான் இந்த கிளப்பிங்ல ப்ரொவிஷன்ஸ். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.